மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம க்ரீன் சிக்கன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணால் போதும். 8 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 2 தக்காளி. இது கூட மல்லி இலை 1 கட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே வத்தல் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, சின்ன ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன். பச்சை மிளகாய் 8 சேர்த்துருக்குறோம். மிளகு காரத்துக்கு சேர்த்துருக்குறோம். அதனால தான் வத்தல் தூள் 1/2 ஸ்பூனாட்டு சேர்த்தேன். இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நல்லெண்ணெய் சூடானவுடனே அரைச்சி வச்சுருக்கிற மல்லி இலை பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கிடுவோம். நல்லெண்ணெயில் இந்த மல்லி இலை பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்குவோம். மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொதிக்க ஆரம்பிக்கும்போது மேலெல்லாம் படம் தெரிக்கும். அதனால் இப்போ மூடி வச்சு மல்லி இலை பேஸ்ட்டை வேக விடுவோம். ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மல்லி இலை இன்னும் வேகணும். அதனால் திரும்பவும் மூடி வச்சு வேக விடுவோம். இப்போ மல்லியில் நல்லா வெந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸை இப்போ சேர்த்துக்கலாம். மல்லி இலையோடு சேர்த்து நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோடனே ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு இப்போ சிக்கனை வேக விடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காமல் இருக்க கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இருபது நிமிஷம் ஆகிட்டு. ஆனால் சிக்கன் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் திரும்பவும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கூட வேக விடுவோம். 10 நிமிஷம் ஆகிட்டு. சிக்கன் நல்லா வந்துட்டு எண்ணெயும் பிரிஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். க்ரீன் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, நானுக்கு, ரைஸுக்கு இந்த க்ரீன் சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செய்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.